வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஜனவரி 1 2025 மாலை இக்கானி ஸ்கூலில் ஆடிட்டோரியத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ராமானுஜர் அவங்கள பற்றி பாரதி பாஸ்கருடைய உரை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சரியான கூட்டம், உட்கார இடம் இல்லை, அப்படி இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கேட்டதில் எனக்கு ரொம்ப மனசில் பிடிபட்ட ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது ராமானுஜர் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் தனக்கு ஒரு குரு வேணும், ஞான குரு வேணும் அப்படின்னு நினைக்கிறார். பெரிய நம்பி அப்படின்னு ஒருத்தரை குருவா ஏற்றுக்க முடிவு பண்றார். அவர் எங்க இருக்காருன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கவர் பெரிய நம்பி. அவரை இவர் குருவா ஏற்றுக்கணும்னு மானசீகமா மன உறுதியோட முழு மன நிறைவோட நினைக்கிறார். இப்படி நினைச்சா இங்க இருக்கிறவரு அங்க இருக்கிறவர்கிட்ட போவாரா, அவர் இங்க வருவாரா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் நம்ம சராசரி மனுஷங்களுக்கு வரும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. தேடுறதனுடைய தீவிரத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன சேரும். ஆனால் நீங்கள் தேடுவது நிச்சயமாக உங்களுக்கு வரும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. ஆஹா, ரொம்ப ஈஸியா இருக்கே, எனக்கு நிறைய பணம் வேணும், நல்ல அழகான மனைவி வேணும், நிறைய தேடுறாங்க. ஆனால் அப்படி தேடினதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நுணுக்கமான சமாச்சாரம். அது என்ன தெரியுங்களா? நீங்கள் தேடுற விஷயத்தில் ஒரு அறம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. தானே ஓடி போய் பக்கத்தில் இருக்க மர வேலை செய்கிற ஆசாரிகிட்ட வாங்கிட்டு வரேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அந்த அறம் அல்ல, நல்ல அறம், ஒழுக்கம், நேர்மை, நியாயம், நீதி, இதெல்லாம் தான் சேர்ந்தது அந்த அறம். அந்த அறம் நம்ம கிட்ட இருந்து அந்த அறத்தின் பால் பட்டு அந்த அறத்தோடு சேர்ந்து பயணித்து அந்த விஷயத்திலே அந்த அறத்தை இரண்டரை கலந்து விட்டால் நிச்சயமா கிடைக்குங்கிறாங்க. எத்தனை பேரால முடியும்? ராமானுஜரால முடிஞ்சது. அவர் குரு வேணும் வேணும் வேணும்னு மனசால ரொம்ப தீவிரமா யோசிச்சு, சரி நம்ம ஸ்ரீரங்கம் போய் அந்த பெரிய நம்பியவே பார்த்து குருவா ஏற்றுக்கலாம், அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் காஞ்சிபுரத்தை விட்டு புறப்படுறார். அதே சமயம் பாருங்க, ஸ்ரீரங்கத்தில் நம்மளை ஒரு மாணாக்கன் தேடிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு அவருக்கு உணர்த்தப்பட்டு அவருக்கு தோன்றி அவரும் காஞ்சிபுரம் நோக்கி கிளம்புறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, தேடுறவரும் போறாரு, தேடப்படுறவரும் போறாரு. ரெண்டு பேரும் மதுராந்தகத்தில் மீட் பண்றாங்க. நீங்க எனக்கு குருவா இருக்கணும், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், எங்கள் வீட்டுக்கே வந்துருங்க, அங்கேயே இருந்துக்கங்க, உங்களுக்கு தேவையான பணிவிடைகளை நான் செய்கிறேன், எனக்கு தேவையான ஞான உபதேசத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாகவும் ரொம்ப அதிசயமான விஷயமாகவும் ரொம்ப தேவையான விஷயமாகவும் இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எதை ஒன்றை நம்ம தேடுறோமோ அதில் தீவிரம் வேண்டும். அதனால தான் நிறைய பேர் பாருங்கள், சாதாரண ஒரு குக்கிராமம், மின்சாரம் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, பெரிய படிப்பதற்குண்டான வசதிகள் இல்லை, ஆனாலும் அங்கிருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், பெரிய விஞ்ஞானிகள் உண்டாகிறாங்க. ஏன் நம்ம அப்துல் கலாம் ஐயாவே எடுத்துக்கோங்களேன். ராமேஸ்வரத்தில் அவர் என்ன பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளையா? இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆனால் அந்த விடாமுயற்சியாக படித்து 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 அவர் எந்த துறையில் போகணும்னு நினைச்சாரோ அதே துறையில் அவர் பெரிய ஆளாக வந்தார். காரணம் அந்த நோக்கம், அதை நோக்கிய பயணம் முக்கியமானது. பாருங்க, எல்லாரும் பயணம் போயிடலாம், ஆனால் அறத்தோடு சேர்ந்த பயணம். அதுதான் அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிரமாதமாக இந்த ஒரு பாயிண்ட் மைண்டில் நல்லா உட்காந்துக்குச்சு. நிறைய சொன்னாங்க, எல்லாமே ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது இப்போ நம்ம இளைஞர்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு, தொழில் அமையணும்னு நினைக்கிறவங்களுக்கு, திருமணம், கல்வி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த துறையில் சாதனை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நோக்கி பயணியுங்கள், விடாமுயற்சியாக செல்லுங்கள், அறத்தையும் மறக்காமல் கொண்டு செல்லுங்கள். இதுதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.